ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் எக்ஸ். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டான பைக் ரைடரா? அப்போ உங்களுக்கே தெரியும், நீங்கள் பைக்கில் அடிக்கடி மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் செயின் தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செயினை ரஸ்ட் ஏறாமல் லூப்ரிகேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு செயினில் லைஃப் இருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட்டும் நீங்கள் அடிக்கடி மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்காது. பைக்கில் சென்டர் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லூப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சென்டர் ஸ்டாண்ட் போட்டு அப்படியே டயரை சுற்றி நீங்கள் செயினை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வர நிறைய பைக்கில் இந்த மாதிரி சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்கறதில்ல. இப்போ வர சில பைக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டாமினர், ஜிக்ஸர், பல்சர், கேடிஎம், வெர்சஸ், மான்ஸ்டர், எக்ஸ்பல்ஸ், கான்டினென்டல் ஜிடி, சுசுகி விஸ்ட்ராம், சிபிஆர், ஆர்ஆர் 310 இந்த பைக்லலாம் சென்டர் ஸ்டாண்ட் வராது. இந்த மாதிரி பைக்கை லூப் பண்ணணும்னா உங்களுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி பேடக் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப கன்வீனியன்ட்டான ஆப்ஷன், ஆனால் இது கொஞ்சம் ஹியூஜ். இப்போ நீங்கள் ட்ரிப்லலாம் போகிறீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் லூப் பண்ண முடியாது. இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறது எவ்ரி 300 to 500 கிலோமீட்டர் நீங்கள் லூப் பண்ணி ஆகணும். அடுத்ததாக செகண்ட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஜி ரோலர். இது ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும், இந்த சைஸில் தான் இருக்கும். நீங்கள் ட்ரிப்பில் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஹெவி பைக்ஸில் வச்சு ரொட்டேட் பண்ணும்போது டயரை ரொட்டேட் பண்ண நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரியர் டயர் அதில் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் டயரை ரொட்டேட் பண்ணும்போது டயர் ஈஸியாக ஸ்லிப் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது ஆப்ஷன் நான் ப்ரெஃபர் பண்ணுறது மோட்டோ ஜாக். இது ரொம்பவே காம்பேக்ட்டு, மொத்தமே இந்த சைஸில் தான் இருக்கும். உங்கள் பேக்கில் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுற இடத்துல கூட ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மோட்டோ ஜாக்கோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ப்ராப்பர் டெக்னிக் வச்சு லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஹெவி பைக்ஸை கூட ஈஸியாக லிஃப்ட் பண்ணலாம். மோட்டோ ஜாக்கை வச்சு 3 விதமாக பைக்கை லிஃப்ட் பண்ணலாம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுதான் மோட்டோ ஜாக்கோட கிட். இந்த கிட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் மோட்டோ ஜாக். இதில் மொத்தம் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று நார்மல், இன்னொன்று ஸ்மார்ட். ஸ்மார்ட் எதுக்குன்னா, உங்கள் பைக் 180-190 கிலோக்கு மேலே ஹெவி வெயிட் கேட்டகரியில் வந்துச்சுன்னா இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட்டில் மொத்தம் இந்த மாதிரி 6 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பைக்கோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 6 லெவல் ஆஃப் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ரப்பர் இருக்கிற பார்ட் பைக்கோட ஸ்விங் ஆர்மில் அட்டாச் பண்ணணும். இந்த கீழே இருக்கிறது பேஸ், கிரவுண்டில் இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த வெல்க்ரோ எதுக்குன்னா, நீங்கள் பைக்கை லிஃப்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் பைக் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பைக்கை லிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பிரேக்கை என்கேஜ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வெல்க்ரோ. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, பைக்கோட ஹேண்டில் பாரையும் ஃப்ரண்ட் பிரேக்கையும் ஒன்றா வச்சு நல்லா போட்டு டைட்டாக செக்யூர் பண்ணிடணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு 2 ஆன்டி ஸ்லிப் பேடு கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, நீங்கள் ஸ்லிப்பரி சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை கீழே வச்சு இதுக்கு மேலே நீங்கள் மோட்டோ ஜாக்கை மவுண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அந்தளவுக்கு கிரிப் கொடுக்கறதில்ல, ஈஸியாக மூவ் ஆகிடுது. அடுத்ததாக ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்டிங் ராட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செயின் நல்லாவே ரெஸ்ட் ஏறி இருக்குது. இப்போ ரியர் வீலை லிஃப்ட் பண்ண கம்பெனியில் சொன்ன டெக்னிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஹேண்டில் பாரை ஃபுல்லாக லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வெல்க்ரோ வச்சு ஃப்ரண்ட் பிரேக்கை ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப், கீழே கிரிப்புக்கு ரப்பர் மேட் போட்டுட்டு ஸ்விங் ஆர்மில் அதை செட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். பைக் லிஃப்ட் ஆகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க கம்பெனியில். பைக் ரொம்ப ஹெவியாக இருக்கனால லிஃப்ட் பண்ண முடியல. என்ன அதுன்னு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்த ரப்பர் அழகாக ஸ்லிப் ஆயிடுது. ஸோ அந்த கம்பெனி சொன்ன மெத்தடில் ஹெவி பைக்ஸை லிஃப்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, இதே மோட்டோ ஜாக் வச்சு வேறு விதமாக லிஃப்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் 2 ஸ்டெப் ஒன்று தான். ஹேண்டில் பாரை லெஃப்ட்டில் திருப்பிட்டு வெல்க்ரோ போட்டு டைட் பண்ணிவிடுங்க.
இப்போ அடுத்து வந்து நான் அந்த ரப்பர் மேட்டுக்கு பதிலாக அந்த அரிசி சாக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு திக் ரப்பர் ஷீட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து பைக்கை உங்களை நோக்கி புல் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டயர் லிஃப்ட் ஆகிடும். கொஞ்சம் புல் பண்ணும்போது மட்டும் கஷ்டமாக இருக்கும், பட் இந்த மெத்தட் 100% ஒர்க் ஆகும். இந்த மெத்தடோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, கான்க்ரீட்டை தவிர மண் ரோட்டில் கூட நீங்கள் ஈஸியாக பைக்கை லிஃப்ட் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் வந்து எந்த மேட்டோ இல்லை சாக் எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக மண்ணில் வச்சு பைக்கை உங்களை நோக்கி புல் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டயர் ஈஸியாக லிஃப்ட் ஆகிடும். அடுத்து இதுதான் ஃபைனல் டெக்னிக். நீங்கள் வந்து ஹேண்டில் பாரை லெஃப்ட் சைடுக்கு பதிலாக ஃபுல்லாக ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை செக்யூர் பண்ணிக்கோங்க. அடுத்து மோட்டோ ஜாக்கை வச்சு புஷ் பண்ணி லாக் பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், உங்கள் ஹேண்டில் பாரை ஃபுல்லாக லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டயர் லிஃப்ட் ஆகிடும். இந்த மெத்தட் சூப்பராக ஒர்க் ஆகும். பட் மண்ணில் வந்து இது கொஞ்சம் ஒர்க் ஆகிறது கஷ்டம். உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் ஈஸியாக ஒர்க் ஆகும். நான் இப்போ ஜஸ்ட் ஹேண்டில் பாரை லெஃப்ட் அண்ட் ரைட் தான் மூவ் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக லிஃப்ட் ஆகுதுன்னு. அடுத்து செயின் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து மோட்டூல் இல்லை வந்து WD-40 இந்த மாதிரி ஏதாவது செயின் க்ளீனிங் ஸ்ப்ரே வாங்கிக்கலாம். நான் இப்போதைக்கு கெரசின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குது, சீப்பான ஆப்ஷனும் கூட. செயின் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் செயின் லூப் ஸ்ப்ரே பண்ணுங்கள். செயின் லூப் வந்து நான் மோட்டூல் யூஸ் பண்ணுறேன். மோட்டூல் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நிறைய டஸ்ட் அப்சார்ப் பண்ணிடும். மக்காஃப் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கிடைக்கிறதில்ல. நான் ஏன் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த செயின் லூப் வந்து ஈஸிலி கரோசிவ், அதனால் வந்து ரிம்லலாம் படாமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து ரிம்மை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க.